நம்ம இப்போ என்ன கேம் விளாட்றோன்னா பில்ட் பேம்பு ஃபேக்ட்ரிங்கிற கேம் தான் விளாட்றோம். இதில் நான் ஏற்கனவே விளாண்டு வச்சுருக்கேன். ஆனாலும் ஒன்றும் குறைச்சல் இல்லை, நிறைய பண்ண எழுதிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், ஆப்போசிட் இருக்காங்க இப்படிலாம் வீடை கட்டி வச்சுருக்கான்ட்டு, அதாவது பேஸை கட்டி வச்சுருக்காரு. இந்த கேம் விளாண்டு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். உள்ளே போடுறதுக்கு சின்னதாக விளையாடுறது. ஏசியன்ட்டு அதுக்கு மேலே வச்சுருக்காங்க. எத்தனை சாம்பர்ஸ் வச்சுக்க சாம்பாரில் பையன் எப்படி மேலே போய் பார்ப்போம். எனக்கு பற்றியும் தெரியல. லேட்ரு ஏதாச்சும் வச்சுருக்கானா? லேட்ரு வச்சுருக்காங்க. கண்ணுக்கே தெரியாத மாதிரி லேட்ரு வச்சுருக்கான். பார்த்தீங்களா? செம்மையாக பில் பண்ணியிருக்காங்க பாருங்க. எத்தனை பாண்டர் ஸ்டாச்சுடா? இங்கேயும் ஒரு பாண்டர் வச்சுருக்கலாம். இத்தனை பாண்டர் ஸ்டாச்சுலாம் வைக்கவே முடியாது. முதல்ல அதை வச்சுருக்கோம். வாட்டர் மிராக்குலஸ். உங்களோட ரொம்ப நீங்கள் என்னோட ஐடியா செட் பண்ணி இந்த கேமில் ஏதாச்சும் உங்களுக்கு கிவ்அவே வேணும்னா இந்த ஐடியா கால் பண்ணி இதெல்லாம் பார்க்காதீங்க. அங்கே பிஎம்டபிள்யூன்னு போட்டிருக்கோம், அதெல்லாம் அப்படியே இங்கே கீழே போட்டுருக்காங்க பக்காசின்ட்டு, அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. அப்படியாவே சுற்றுக்கணும். எவ்வளோ பார்க்கணும் 250 உங்களுக்கு ஒவ்வொன்றும் பண்ணித்தரேன். பாருங்க, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்துட்டு இது இருக்குல்ல, இதுதான் வந்துட்டு சேம்பருன்னு சொல்லுவாங்க. சேம்பர் இதுதான் வந்துட்டு உங்களுக்கு பேம்புலாம் போடும். இது வந்து இங்கே பாருங்கள், இது இருக்குல்ல, இந்த மஞ்சள் கலர் இதுதான் வந்துட்டு இது அப்கிரேடு இது அப்கிரேடு. இது வந்துட்டு அவங்களோட பேம்போட காசு வந்துட்டு எக்ஸ்ட்ரா இது பண்ணி வரும், எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு இது பண்ணும். அப்படி ஃபுல்லாக வந்துட்டு இதான் அப்படியே எல்லாருமே அப்கிரேட் தான். அதுக்கப்புறம் இங்கே போனீங்கன்னா இதான் அப்சைடு கன்வே. இது அப்கிரேடர் இல்லை, இது கன்வேயர். இது அப்ரோச் கன்வேயரு, இது அப்கிரேடரு. இது பாண்டாஸ்டாச்சு. இது உங்கள் பேஸில் நீங்கள் நியூனாக யாராவது கிஃப்ட் பண்ணாங்கன்னா 2 4 இந்த மாதிரி தான் வைக்க முடியும். நான் 6 வச்சுருக்கேன், ஏன்னா நான் ரொம்ப நாளாக இந்த கேம் விளாட்றேன். இங்கே ஒன்று, இங்கே ஒரு 4 6 அதுக்கப்புறம் இதுதான் கலெக்டரு. இந்த கலெக்டர்லாம் வந்துட்டு உங்களுக்கு இது இந்த பேம்பெல்லாம் கலெக்ட் பண்ணி இதில் தான் உங்களுக்கு காசு வரும். இதை வந்துட்டு இப்போ கலெக்டர்னு கொடுத்தீங்கன்னா நேராக வந்துட்டு இங்கே வரும். இந்த ஃபஸ்ட்டு செல்லுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காசு வரும். அவ்வளோ. இப்போ பில்டிங் ஷாப் ரீஸ்டாக் ஆகிருக்கு. இதெல்லாம் எலிவேட்டர் டவுன்னா இப்போ நீங்கள் இந்த மாதிரி பெருசாக பில்ட் பண்ணுறீங்க, அப்படி மேலே வைக்கிறீங்க. ஆனால் இந்த பேம்பு உங்களுக்கு கீழே வரல. அப்போனா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி எலிவேட்டர் வச்சுருங்க. அதுக்கப்புறம் இது வந்துட்டு இப்படி கீழே தானே இது போகணும்னு நினச்சிங்கன்னா இது அப்படியே டேர்ன் பண்ணி வச்சுக்கலாம். இதான் இன்சைட் பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்படியே போகும். இது வந்து எலிவேட்டர் டவுனு. அதே நீங்கள் மேலே வந்துட்டு போய் நல்லா க்ரியேட்டிவிட்டியாக இப்படி மேலே வச்சு இதான் இப்படியே மேலே போய் இங்கே கலக்கி வச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு எலிவேட்டர் அப்போ தான் வாங்கணும். அப்போ எலிவேட்டர் இல்லை, இதுதான் அப்போ எலிவேட்டர். இது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அப்படியே எல்லா பேமும் மேலே போகும்.
வரணும். வெயிடா ப்ளேஸ் பண்ண மாட்டேறான். நான் எங்கே வைக்கிறேன்? எத்தனை பாம்பு செகண்டுக்கு எவ்வளோ கால்குலேட்டரில் போட்டு பார்த்தேன். பேஸ் வேல்யூ இப்போ செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 6.27 வருது. 6.27 மில்லியன் இப்போ செகண்டுக்கு. போகும் நல்லா அப்பப்போ. ஆனால் இதில் அன்கவுண்டபிள் 300 பில்லியன் இருக்குது. எல்லாத்தையும் அன்கவுண்டபிள் டெக்கரேஷன். நான் என்ன பண்ணி பார்க்கலாம். எல்லாம் வாங்கி போகிறேன். கண்மையாக வச்சுட்டு ஆனால் எனக்கு திரும்பி நான் ரீபில் பண்ண போகிறேன். This is spitter. என்னை காப்பி பண்ண போது நல்லாவே தெரியுது. நான் எப்படி போய்ட்டு இதே வந்து போய்ட்டு இன்னும் எத்தனை வேணும்? வந்து 3 வேணும்.
இங்கே இருக்கா? இல்லையா? இப்போ ரீபட் உங்களுக்கு இது எக்ஸ்பிளைனிங் வீடியோ தான் இது. நல்லா என்ன பண்ணுறது? நாலு ரீபட் பண்ணலாம், அடுத்து அன்லாக் பண்ணலாம். சரி, இப்போ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.